சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. கடந்த 3 தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனத்த மழையும் பெய்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் 15ஆம் தேதி இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. நாகை அருகே புயல் கரையை கடந்த போது அதிகமான சேதங்கள் இல்லாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. ஆனால் வெள்ளியன்று மொகரம் பண்டிகை மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியில் வரவில்லை. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலைகளில் மழைநீர் வெள்ளமென ஓடியது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் வரை தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்றும் பலமாக வீசியது. காற்றுடன் மழை கொட்டியதால் ஒரு சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. வானிலை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதற்கு முன்பாக கடலுக்குள் சென்ற மீனவர்கள் விரைவில் கரை திரும்ப முயற்சித்தனர். நாகையில் 100க்கும் மேற்பட்ட படகுகள் சனிக்கிழமை அன்று நடுக்கடலில் சிக்கின. தொடர்ந்து தீவிர முயற்சியால் புயல் கரையை கடந்த பின்னர் படிப்படியாக அனைத்தும் கரை திரும்பியுள்ளன. சமீபத்திய புயல்களில் தானே புயலால் கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அதே நிலை நீடிக்குமோ என்று கடலோர மக்கள் பீதி அடைந்திருந்த நிலையில் அதிக சேதாரமின்றி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகை அருகே கரையை கடந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடித்துள்ளது. இதனால் கடலோர பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.